திருநீரு, தேங்காய், பழம், பூ. ராமு, டேய், எனக்காக நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களாடா? எனக்காக நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? முருகா, முருகா, எல்லாம் உன் செயல் தான்ப்பா. டேய், என் பிள்ளை என் பக்கத்துல இருந்தா எனக்காக என்னென்ன செய்திருப்பானோ அத்தனையும் நீங்க செய்துட்டீங்கடா. அத்தனையும் நீங்க செய்துட்டீங்கடா. எனக்கு பிள்ளைங்களா நீங்க கிடைச்சது தெய்வ செயல். ஆமா, தெய்வ செயல். ராமு, அடடா, எனக்காக கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்களா? எனக்காக கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்களா? ஐயோ தம்பிகளா, நாம எல்லாரும் சொந்த ஊரை விட்டு இங்க வந்தது உங்க அண்ணன் ராஜனுக்கு தெரியாது இல்லையா? அந்த விஷயத்தை அவனுக்கு தெரிவிக்க வேண்டாம். வாங்க. என் பேர் மருது. நான் நல்ல வாழ்ந்து கெட்டு போய் இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். இந்த ஊர்ல எனக்கு சரியான விலாசம் கிடையாது. இந்த விஷயம் பெங்களூர்ல வெட்டினரி டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கிற என் பையனுக்கு தெரிஞ்சா அவன் படிப்பு கெட்டு போகும். அதனால அவன் எனக்கு எழுதுற லெட்டர்கள்ல கேர் ஆஃப் போஸ்ட் மாஸ்டர் உங்க விலாசத்துக்கு எழுதும்படியா அவனுக்கு எழுதியிருக்கிறேன். இதுக்கு உங்க அனுமதி வேணும். ஆல்ரைட், நல்ல காரியத்துக்கு தானே, அப்படியே செய்யுங்க. ரொம்ப நன்றிங்க. அன்புள்ள மகன் ராஜாவுக்கு அப்பா ஆசீர்வாதம் செய்து எழுதியது. உன் தம்பிமார்கள் 4 வரும் சுகம். உங்க அப்பாவுக்கு நீ ஒரே பையன் தான் சொன்ன, தம்பிமார்கள் 4 பேர் எழுதி இருக்கிறாரு. தம்பிமார்கள் 4 பேருன்னா எனக்கு எங்க அப்பாவுக்கும் பிரியமான 4 யானை குட்டிங்க. அப்படியா? கொஞ்சம் நேரம் படிச்சுக்கிறேன். படிப்பை முடிச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருக்கலாம்னா எங்க அப்பா பொறுப்புகளை அதிகமாக்கிட்டே போறாரு. என்ன விஷயம்? இருக்கிற எஸ்டேட்களையே பாத்துக்க முடியல, இப்ப புதுசா ஒரு எஸ்டேட் வாங்க போறாரு. கொண்டாட்டினா ரொம்ப பயம். அவ்வளவு மாதிரிதான் காவடி தூக்குடா ராமா, காவடி தூக்கு. அப்படிதான் காவடி தூக்கு. சொல்றா, வெங்காவடி தாண்டா ராமா, வெங்காவடி தாண்டு, வெங்காவடி தாண்டு. அடுத்த விட்டாக்கால ஆலமரத்து மணி பிடிக்குது. அப்ப எப்படி ஆனா ஆலமரத்து முனி, அரசமரத்து முனி, ஆடுடா ராமாடு. ராமா மரவேற, ராமா மரவேற, ராமா மரவேற, ராமா ராமா மரவேறா. அது குறைச்சிட்டோம். குறைச்சிட்டோம். நீங்க எல்லாம் காசு போடணும். எல்லாரும் காசு போடுங்க. ஐயா வாசியெல்லாம் காசு வாங்கிட்டு வரா, காசு வாங்கிட்டு வரா, சைக்கிள் போடுறா. காசு வாங்கிட்டு வரா. இன்னைக்கு வேணாண்டா கண்ணு, இன்னொரு நாள் ஆகட்டும். உங்க 2 பேரையும் கட்டாயம் கூட்டு போறேன். நம்ம மிச்சம் சொல்ற வேண்டாம், பாக்கி சொல்ற.
சீக்கிரமா கொண்டு வா. கொண்டாரு. அவன் ஏதாவது தப்பு செஞ்சிருப்பான், அதனாலதான் அவனே குறிப்பாத்து விரட்டது. பணத்தையும் காணும், தம்பிகளையும் காணும். ராமு, நாலு யானைங்க தானே? ஆமாங்க. ஒரு ஆளை விரட்டிக்கிட்டு இந்த பக்கமா ஓடுதுங்க. ஏன் டிராபிக் ஜாமா இருக்கு? சரி விடப்பா. ரோடு பிளாக் ஆயிடுது. என்ன விஷயம்? என்னன்னு தெரியல சார். கையை பிடிச்சு இழுக்குது. ஓஹோ அப்படியா? அடடே, என்னைய கையை பிடிச்சு இழுக்குது. ஏதோ விஷயம் இருக்குது. நீ போய் டியூட்டி கவனி. கான்ஸ்டேபிள் வண்டி எடுத்துட்டு வா. எஸ் சார். என்ன அடிக்கலாம்டா, ஆனா என் பிள்ளை கிட்ட இருந்து தப்பவே முடியாது. என் தலையில அடிச்சுட்டு என்கிட்ட இருந்த பணத்தை திருடிக்கு ஓடி வந்துட்டான். இந்த திருட்ட வேலை செஞ்சுட்டாங்கன்னா வீட்டுல கான்ஸ்டேபிள் கண்டிப்பா சொன்னதா? ஏய் ஏடா தாண்டே ஏசம்மா, நான் குரங்க வச்சு வித்த காட்டி பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த அயோக்கிய பையன் எனக்கு போட்டியா யானைகளை வச்சு வேடிக்கை காட்டி எனக்கு வந்த கூட்டத்தை எல்லாம் தன் பக்கமா வரவழைச்சு உடப்பையே பாழாக்கிட்டான். அதனாலதான் தொழில் போட்டியா எடா பணத்தை. நீங்களும் வாங்க.